நாம் தியானித்த வண்ணமாக நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம், ஆம், தேவன் இரக்கமுள்ளவர். சுவிசேஷம் முழுமையாக அவருடைய இரக்கத்தை நாம் பார்க்க முடியும். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக பிலிப்பியர் 1 அதிகாரம் 3 சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடினால் என்று சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல். ஆம், இந்த உலகத்தில் சுவிசேஷம், நற்செய்தி, குட் நியூஸ், உண்மையாகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற 4 சுவிசேஷ புத்தகத்தை போல உலகத்தில் நல்ல செய்தியை நாம் பார்க்கவே முடியாது. இந்த நற்செய்திக்கு நாம் யாராக இருக்கிறோம்? உடன்பட்டவர்களாய் இருக்கிறபடினால் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்ட்னர்ஷிப் இன் த காஸ்பல் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இந்த சுவிசேஷத்திற்கு பங்காளியாக உடன்பட்ட மக்களாய் இருக்கிறபடினாலே நமக்குள்ளாய் பெற்ற இந்த நற்செய்தியை நாம் மாத்திரம் வைத்துக் கொள்ளாதபடிக்கு இந்த நல்ல செய்தியை உலகத்துக்கு அறிவிக்க தேவன் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவர் சீஷர்களுக்கு கடைசியாய் கட்டளையிட்ட ஒரு வார்த்தை, உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவிங்கள் என்று சொல்லி. அதுபோல நாம் கூட 4 சுவிசேஷ புத்தகத்தை வாசித்திருப்போம். அதிலே தேவனுடைய பிறப்பு, அவருடைய ஆளுகை, அவருடைய அன்பு, அவருடைய செயல்கள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதோடு மாத்திரமல்ல வருகைக்குரிய காரியங்களை குறித்து இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் நாம் அறிந்திருக்கிறபடினாலே அறிந்த இதை நாம் அறிவிப்பதற்கு சூழ்நிலை நமக்கு இல்லாவிட்டாலும் கூட அறிவிக்கின்ற அனைவருக்கு நாம் உடன் பங்காளியாக நாம் அனைவரை தேவனுக்குள் ஆதாயப்படுத்தும்படியான அந்த பணியை எந்த விதத்திலாவது செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். காரணம், நாம் பெற்றிருக்கிற இந்த சுவிசேஷம், நல்ல செய்தி உலகத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த விவரம் தெரியாதபடிக்கு, வெளிப்பாடு தெரியாதபடி இருக்கிறபடினாலே நாம் தாமே இந்த சுவிசேஷத்திற்கு ஒரு பங்காளியாக உடன்பட்டவர்களாக இருக்கத்தக்கதாக தேவன் அழைத்திருக்கிறார். நாம் எந்த விதத்திலாவது இதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்க தேவன் விரும்புகிறார். நாம் அந்த அனுபவத்தில் போக நாம் ஒப்புக் கொடுப்போம். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பு இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக, சுவிசேஷத்திற்கு உடன்பட்ட மக்களாக, அதிலே நமக்கென்று கொடுத்திருக்கிற அந்த பணியை ஒவ்வொருவருக்கும் தேவன் சுவிசேஷம் சொல்லும்படியான அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், நமக்குள்ளாக அநேக தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, பவுல் சொல்கிற வண்ணமாக அந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்ட போது அதற்கு அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் உங்கள் அனைவருக்காக எப்போதும் சதசோடு கூட விண்ணப்பம் பண்ணிட சொல்லி பார்க்கிறோம். நாம் அந்த அனுபவத்தில் போகும்போது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறவராய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாக ஆண்டவரே எங்கள் வாழ்விலே கிடைத்த நல்ல செய்தியை எப்படியாயிலும் எந்த விதத்திலாவது நாங்கள் சொல்லும்படியாய் உதவி செய்க. அதற்குரிய கிருபைகளை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.